கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னாவை பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கால வேளை. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் அமைத்து கொடுப்பாராக. இந்த நாளின் காலை தியானத்திற்கான அதிகாரம் நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம். இந்த அதிகாரம் கிதியோனுடைய யுத்தத்தை குறித்து விவரிக்கிறது. கிதியோன் மீதியானியரையும் அவனுடைய கூட்டத்தையும் சங்கரிக்கிறதை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு விவரித்து சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 35 வசனங்களை இந்த அதிகாரம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே நம்முடைய சிந்தைக்கான வாக்கியம் 22, 23 வசனம். கர்த்தர் கிதியோனை கொண்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் மிதியானின் கைக்கு எங்களை நீங்களாக்கி விட்டபடியா நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரரின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள். கிதியோனுடைய பதிலை பார்ப்போம். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள். ஆளுகை செய்வதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்டு நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிதியோனுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு நமக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டை முதலமைச்சர் பதவியை நமக்கு தருகிறார்கள் என்றால் நாம் உடனே என்ன செய்வோம்? அதை வேண்டாம் என்று சொல்லிவிடுவோமா? இல்லையே, உடனே அதை ஒத்துக்கொள்வோம் அல்லவா? ஆனால் கிதியோனை பாருங்கள், தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது அவனுக்கு மட்டுமல்ல, அவன் குமாரருக்கும் குமாரரின் குமாரருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. நம்மளாக இருக்குமானா இந்த வாய்ப்பெல்லாம் சுலபமாக வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் கிதியோன் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், நானும் என் குமாரனும் உங்களை என்ன செய்ய மாட்டோம், ஆள மாட்டோன்னு சொல்கிறான். அப்படியானால் ஆளுகை என்பது தேவனுக்கு உரியது மட்டும்தான். அவன் சொல்கிறான், கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வாராக என்று சொல்லுகிறான். இந்த காலவேளையிலே என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆளுகையும் அதிகாரமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆளுகையை கொடுக்கலைன்னா அந்த ஆளுகையை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை அப்படி பெற்றுக்கொள்வானானால் அது அவனுக்கு தீங்கை தான் விளைவிக்கும். வேத புத்தகத்தில் ஆளுகையை தேடி போனவர்கள் ஆண்டதாய் சரித்திரம் இல்லை. தாவீது ராஜாவாய் இருக்கிறான். தாவீது உயிரோடு இருக்கும்போதே ஆளுகையை தேடினவன் அப்சலோம், அதோனியா. இவர்கள் 2 பேரும் அவர்களாகவே ஆளுகையை தேடிக்கொண்டார்கள். முடிவு என்ன? அப்சலோம் கர்வாலி மரத்திலே தூங்கி செத்தான். கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டு கொல்லப்பட்டு செத்து போனான். அதோனியா வெட்டப்பட்டு செத்து போனான். ஆனால் ஆளுகையை தேடாமல் இருந்த சாலமோன் பாருங்கள், ஆளுகைக்கு வந்து விட்டான். இந்த காலவெளியில் உங்களுக்கு பட்சமாய் நான் சொல்லுவேன், உலகத்தின் எந்த ஆளுகையையும் தேடி செல்லாதிருங்கள். ஆளுகை உங்களை தேடி வரும். இன்னும் சொல்லுவேன், ஆளுகை என்பது தேவனால் மாத்திரமே இருக்கட்டுமே. தேவனே நம்மை ஆளுகை செய்வாராக. இன்றைக்கும் பலருடைய வாழ்க்கையிலே தேவன் தங்களை ஆளுகிறதை அவர்கள் விரும்புகிறதில்லை. ஒன்றில் அவர்களை தங்களை ஆண்டு கொள்ளுகிறார்கள், மாத்திரமல்லாமல் மற்றவர்களையும் ஆளும்படி விரும்புகிறார்கள். ஆகவே இந்த காலவெளியில் கிதியோன் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வாராக. நல்ல வார்த்தை இது. இந்த காலவெளியில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்கள், என்னை ஆளுகை செய்வது கர்த்தர். நான் யாரையும் ஆளுகையும் செய்ய மாட்டேன், என்ன யாரும் ஆளும்படியும் விட மாட்டேன். கர்த்தர் என்னை ஆளுகை செய்யட்டும், அவர் என்னை ஆண்டு நடத்துவார். ஆனால் எத்தனை மேன்மையாக இருக்கும். இதை சொல்லிவிட்டு கிதியோன் ஒரு தவறு செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் நம்மை ஆளட்டும் சொல்லிட்டு நம்ம சில தவறை செஞ்சிடக்கூடாது. அவன் என்ன தவறு செஞ்சான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது மீதியானியர்கள்
கடுக்கண்களை போட்டிருந்தார்களாம். அதையெல்லாம் கேட்டு அதை வச்சு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்க. வேத புத்தகத்தில் ஸ்தோத்திரம், ஒரு ஏபோத்தை உண்டாக்குகிறான். 27ஆம் வசனம். ஏபோத்தை உண்டாக்கி அதை ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுகளுக்கு காரணம் கிதியோன் என்பதை சொல்லுகிறேன். கர்த்தர் ஆளுகை செய்யட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஏபோத்தை உண்டாக்கி ஓப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். நான் சொல்லுவேன், கர்த்தர் ஆளுகையை செய்யட்டும் என்று விட்டு விடுவீர்கள், ஆனால் அதற்கு மாற்று வழியை நீங்கள் கண்டுபிடிக்காதீங்க. ஆரோன் அதைத்தான் செய்தான். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணணும்னு சொன்னோன்னு கண்டுக்குட்டியை உண்டு பண்ணிட்டான். தேவன் யார்? யெகோவா தான். ஆனால் அவருடைய சாயல் கண்டுக்குட்டி. இந்த இடத்துல கிதியோன் செய்த தவறு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் மாறிவிட்டது. ஆகவே இந்த காலவெளியிலே உங்களை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யட்டும் என்று ஒப்புக் கொடுக்கும்போது நீங்கள் தவறான எந்த காரியத்தையும் உருவாக்கிவிட வேண்டாம். ஞானமாய் காத்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பங்களும் கர்த்தரால் ஆளுகை செய்யப்பட்டு காக்கப்படுவீர்களாக. பரிசுத்த பிதாவே, இந்த காலை தியானத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.